ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து ஓத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலாவடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம அந்த கொல்லாமை அப்படிங்கிற ஹெட்டிங்கில், முதல் தந்திரத்தில் கொல்லாமைங்கிற ஹெட்டிங்கில் அந்த 198வது பாடல் பார்த்து முடித்தோம். சொல்லிடு சாரி கொல்லிடு கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை வல் அடிக்காரர் வலிக்கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. அதாவது அந்த ஒரு 4 பாட்டு முன்னால சொல்ல ஆரம்பிச்சார் இல்லையா, ஒரு மனுஷ சரீரத்துல ஒரு ஜீவிதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதோட ரைட் பர்பஸ், ஹவு டு யூஸ் திஸ், இந்த ஆவிர்பாவம், அது ஆப்பர்ச்சுனிட்டியோ என்னவோ தெரியல, வினைக்கு ஈடா பிறந்தோம் ஏதோ ஒண்ணு, ஒரு மனுஷ சரீரத்துல ஒரு ஜீவிதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி, அது எல்லாமே இவர் ஒன்றும் இமோஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் வந்து யோகி இல்லையா, எல்லாமே எனர்ஜி தான், தாத்வீகமாக தான் பார்ப்பார். ஒரு ஆவிர்பாவம் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜீவபாவம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த எனர்ஜியை எப்படி பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிறது. பர்ஃபெக்டா யூஸ் பண்றதுன்னா மூலம், எல்லாத்துக்கும் ஆதாரமா ஒரு பொருள் இருக்கு, அந்த மூலத்தை போய் இந்த எனர்ஜியை அடையணும். அப்பதான் அது வந்து கரெக்டா யூஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆளு பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா he or she is successful in life அப்படின்னு சொல்றோம்னா எப்படி சொல்றோம்? எத்தனை பைசா சம்பாதிச்சா, எத்தனை வீடு கட்டினா, எத்தனை கார் வாங்கினா, யாரை கல்யாணம் பண்ணினா, குழந்தை பிறந்துதான், இதெல்லாம் டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து வினைக்கு ஈடா அந்த ஜீவனை அனுபவிக்கிறது. அந்த பிராரப்தத்துல என்ன மிச்சம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கிறது. அது எப்படி விதிச்சிருக்கோ அது அதுபடி நடக்கும். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது. அச்சீவ்மெண்ட் என்னன்னாக்க ஜீவிதத்தோட லட்சியமா இருக்கிற அந்த எந்த மூலத்துல இருந்து இந்த ஜீவபாவம் உண்டாச்சோ அந்த மூலத்தை போய் அடைஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜென்மா வந்து சார்த்தமாயாச்சு. இட் ஹஸ் சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ். அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். அது அப்புறம் அது வந்து 5 வயசுலயும் அத மூலத்தை அடைஞ்சுடலாம், 10 வயசுல அடைஞ்சுடலாம், 30 வயசுல, 50 வயசுல, ஏதோ வயசு அவளுக்கு, அது எந்த வயசா இருந்தாலும் சரி, ஐயோ இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாலேங்கிறது பாயிண்ட் இல்லை. அந்த லட்சியத்தை அடையறதாங்கிறது தான் பாயிண்ட். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து, நம்மளுக்கு இருக்கிற டிராவலிங் மீன்ஸை பொறுத்து we can reach the place in 5 minutes or 10 minutes or half an hour or 1 hour. அது நம்ம எப்படி போறோம், இப்போ எப்படி போறோம்னா அப்கோர்ஸ் விபரீதமான பாக்கி பேரை இது பண்ணிட்டு நம்ம போறோம்ங்கிறது இல்லை. நம்ம வந்து சமாதானமா நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், அது ஜீவிதத்துக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு அந்த லட்சியத்தை போய் அடையிறோமாங்கிறது தான் பாயிண்ட். அது தட் இஸ் தி மெஷர் ஆஃப் லைஃப். அப்போ அந்த மாதிரி ஜீவிதம் இருந்தாதான் வந்து இந்த மனுஷ சரீரத்துல புகுந்து வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம். அந்த எனர்ஜியை வந்து நான் அந்த மனுஷனா பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், அது மூலமா இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமா இயங்குற எனர்ஜியை வந்து விபரீதமான தப்பான ஆங்கிள் வந்து செலவழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு கிழக்க போனோம் என்னோட லட்சியத்துக்கு, நான் மட்டும் மேற்க தெற்கெல்லாம் போயின்னு இருக்கேன்னு சொன்னா அந்த எனர்ஜி வந்து செதறி போய் அந்த மூலத்தை அடையாதிக்க ஆயிடும். அதுதான் வந்து இந்த கொல்லாமை அப்படின்னு அது ஒரு ரூல் மாதிரி இல்லை. அது எதுக்காக சொல்லப்படுறதுங்கிறது, ஜீவிதத்தோட லட்சியம் ஒண்ணு. அது வந்து
எனக்கு நான் என்னோட பாவத்தினால நான் வந்து கொல்றேன் இன்னும் இல்ல. அது அடுத்தது அதான் சொல்ல போறேன், சாப்பிடுறதுக்காக கொல்லறது. இது வந்து ஹிம்சா பாவத்துல கொல்லறது. அதாவது நான் சொல்றத கேட்கலனாக்க அடிச்சு உதச்சு கொன்னு அந்த மாதிரி பண்றது, அதுவும் கொல்லறது தான். அப்புறம் டேஸ்டுக்காக சாப்பிட்றதுக்காக கொல்லறது. அது வந்து புலி சிம்ஹம் அந்த மாதிரி ஜீவன்களுக்கு வந்து தட் இஸ் நேச்சுரல். இட் இஸ் அவளோட அந்த ஜீவன்களோட பார்ட். அதுக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கக்கூடிய அதோட நேச்சர். அதாவது மானை வந்து அடிச்சு தின்னு சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா அது வந்து அதுக்கு அது பாப்பம் இல்லை. அதாவது டேஸ்டுக்காக வந்து ஒரு ஜீவனை ஹிம்சை பண்ணி சாப்பிட்றது, அதான் வந்து அடுத்தது சொல்ல போறார். இந்த கொல்லாமைங்கிறது வந்து இட் இஸ் ஜென்ரல். டேஸ்டுக்காக அடிச்சு கொள்றதும் சரி, இல்ல என்னோட அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு ஜீவ ஹிம்சை பண்றதுங்கிறதும் சரி, எப்படியா இருந்தாலும் வந்து அது தப்பான விஷயம். நம்மளுக்கு அந்த மூலத்தை நோக்கி போகிறதுக்கு அந்த எனர்ஜி வந்து அந்த ஆங்கிள் பிரவர்த்திக்கெல்லாம் ஆப்போசிட்டா போறதுங்கிறத தான் சொல்லின்னு வர்றார். கொல்லு குத்துன்னு அது எல்லாமே அந்த ஹிம்சா பாவம் தான். கோபத்தோட அந்த இரிட்டேஷனோட கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை அது அப்படி இருக்கிறவாள்லாம் வந்து நரகத்துல கொண்டு போய் யமதூதர்கள்லாம் போடும். அதாவது என்னன்னா நரகத்துல போய் கஷ்டப்படுறது அப்படின்னா எல்லாமே இந்த எனர்ஜி தாத்விகமா பார்க்க போனோம்னாக்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அதோட எப்பயுமே ஜீவன் வந்து எல்லா அம்சத்துக்கும் வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடும் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சைடை பார்க்கும்போது அது வேணும்னு தோணும், நெகட்டிவ் சைடு பார்க்கறதே வேண்டான்னு தோணும். இந்த பாசிட்டிவ் சைடை மாத்திரம் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அந்த ஜீவனை ஈடுபட்டு விடுத்து அப்படின்னு சொன்னா, இந்த கர்வோட ஒரு சைடு என்டையர் பாசிட்டிவ் சைட்ல இருக்கிற என்டையர் கர்வை வந்து அது டிராவல்ஸ் பண்ணி முடிச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, அப்புறம் அதோட நெகட்டிவ் சைடு தானே அது ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து விபரீதமா எனர்ஜியை போட்டு அதுல ஈடுபட்ட ஜீவனை வந்து நரகம்ங்கிற யாத்தனை கஷ்டம் அது மூலமா பூந்து வரத்தே வந்து இந்த இந்த ஈடுபாடுனால அந்த ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டுது. அந்த ஈடுபட்டதுனால அதுக்கு அதோட இன்னர் லேயர்ஸ்ல எல்லாம் என்னென்னலாம் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்ததோ அதெல்லாம் வந்து இட் வில் பி அன்டன். அதுதான் நரகம், யமதூத்தால் கஷ்டப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம். அதுதான் ஃபோர்ஸபிளா அந்த ஜீவனுக்கு வந்து எதுலையுமே ஓவரா ஒன்றுல ஈடுபட்டோன்னு சொன்னா then you have to face the equal amount of other side also. அதான் நரகத்துல வந்து கஷ்டப்படுத்துறது. இந்த அக்னி எரியக்கூடிய நரகத்துல போட்டு அங்கேயே நிறுத்தி வைப்பா யமதூதர்கள் அப்படிங்கிற அந்த பாடல் வரைக்கும் பார்த்தோம். சில இது திருமந்திரம் பதிப்புகள், அதாவது இந்த பாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு இதுல வந்து சில வார்த்தைகள் இருக்கும், இன்னொருத்துல சில வார்த்தைகள் அது சொல்லியே பரம்பரையா பழக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திருமந்திரம் பழைய பிரிண்ட்ல எல்லாம் வந்து ஒரு பாட்டு கூட வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. கொன்றிலாரை கொலை சொல்லி கூறினார், தின்றிலாரை தினச் சொல்லி சொல்லி தண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார் அரண் ஆணை இது உண்மையே. எல்லா பதிப்புகள்லயும் இருக்குமா சொல்ல முடியாது, எல்லா பப்ளிகேஷன் சிலதுல இருக்கு இந்த பாடல். அதாவது இப்ப கொல்லறத பத்தி சொன்னாரோனோ, நம்ம கொல்லாதைக்கு அடுத்தவனை விட்டு அது சில பேருக்கு இந்த சுவாமி கோவில் எல்லாம் நிறைய படத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுடுவா. அதாவது தெருக்கோடியில சின்னதா குட்டி கோவில்லாம் இருக்கும் இல்லையா, கொண்டு ஆத்துல வந்து யூஸ் பண்ண அதை படம் உடஞ்சி போன படம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுடுவா. எதுக்கு இங்க வைக்கிறேன் அப்படின்னா, தூக்கி போறதுக்கு மனசு வரல, தூக்கி போட்டா பாபம், அங்க இருக்கிறவா தூக்கி போட்டுக்கட்டுமே, நம்மளுக்கு வந்து செய்ய முடியாது தப்பு அப்படின்னு தோணுறதுன்னா அது வேற யாராவது பண்ணிட்டு போட்டோம்னு அவாகிட்ட அதை அப்படி தள்ளி விடுறதுங்கிற அந்த ஒரு பாவம். இதே மாதிரி இவா கொன்னாக்கா பாபம், ஓ அப்படியா கொன்னா பாபமா, வேற யாரையாவது வச்சு கொல்ல வைக்கலாமா அப்படின்னு பார்த்தானாக்க, கொன்றிலாரை கொல்ல சொல்லி கூறினார். அதுக்கு ஹேத்துவா இருந்து தூண்டுதலா கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தாலும் தின்றிலாரை தின சொல்லி தண்டித்தார். அதை வந்து கன்சியூம் பண்ணாது.
இந்த டேஸ்ட்டுக்காக தான். மாம்சம் சாப்பிடாதவால வந்து என்ன இந்த தப்பு பண்ற வாழ்க்கை எப்பயுமே கம்பெனி வேணும். நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்றது தப்புன்னு தெரியறது சாப்பிட்றோம். இன்னொருத்தன் சாப்பிடாம இருக்கான்னா அவனை பார்த்து நம்ம திருந்தணுங்கிறது வராது. அவனையும் சாப்பிட வச்சுட்டோம்னாக்கா அது என்னமோ அது ஒரு திருப்தி இந்த தப்பு பண்ற வாழ்க்கை. அப்படி வந்து சாப்பிடாத வாழையும் வந்து சேர்த்து அவளையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதுல ஈடுபடுத்துறது. அப்படி பண்றவா அந்த பாப்பத்துக்கு ஈடா வந்து அந்த ஜீவனுக்கு என்ன பண்ண வேண்டி வருமா, பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார். வராக ரூபம் எடுத்து 7 நரகத்துல புகுந்து கஷ்டப்பட வேண்டி வரும். அது ஒரு பாபம். பிறந்து 7 நரகத்து ஒன்றுவார் அரண் ஆணை இது உண்மையே. இவர் எல்லாமே வந்து நம்ம சம்பந்த பெருமான் வந்து இதுக்கு நம்ம ஆணைன்னா அவர் வந்து இட் இஸ் நாட் தட் இண்டிவிஜுவல் சென்ஸ், ஈஸ்வனுடைய ஆணை தான் அது. திருமந்திரத்துல வந்து திருமூலர் பெருமானோட எக்ஸ்பிரஷன் எப்பயுமே திஸ் இஸ் ஃபார் ஷியோர் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் வந்து இது நந்தியின் ஆணை, அரண் ஆணை உண்மையே அப்படின்னு அந்த மாதிரி இதுவா சொல்லுவார். ஸோ இந்த தான் கொலை பண்றோங்கிறது இல்லாம அடுத்த வாழை கொலை பண்றதுக்கு தூண்டினாலோ, அடுத்த வாழை இந்த பாப்பத்துல ஈடுபடுத்தினாலோ, இந்த கொல்லுதல்ங்கிற பாப்பத்துல வந்து அடுத்த வாழை ஃபோர்ஸ் பண்ணி ஈடுபடுத்தினாக்கா வந்து அது ஒரு பாப்பம். அவளும் அந்த 7 நரகத்துல ஏதோ நரகத்துல கடந்து கஷ்டப்பட வேண்டி வரும் அப்படின்னு அது ஒரு ஆப்ஷனல் பாடல்னு சொல்லணும். சில பாடங்கள்ல இருக்கக்கூடியது. அடுத்த இதோட இந்த கொல்லாமை அப்படிங்கிறது முடியறது. அடுத்தது வந்து புலால் மறுத்தல். இப்ப இந்த கொல்லாமையோட ஒரு அம்சம், அதாவது ஒரு ஆவேசத்துல கொல்லறது, அதாவது தன்னோட இது எஸ்டாப்ளிஷ் தனக்கு விபரீதமா இருக்கிற எனர்ஜிஸ் அடக்கிறதுக்காக கொல்லறதுங்கிறதும் இருக்கு, டேஸ்டுக்காக கொல்லறதுங்கிறதும் இருக்கு இல்லையா, சாப்பிடணுங்கிறதுக்காக. இப்ப அதோட அந்த ஆஸ்பெக்ட வந்து சொல்றார் புலால் மறுத்தல். கன்சம்ஷன் ஆஃப் மீட். அதுல 199வது பாடல். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தின் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே. பொல்லா புலால் நம்ம சாதாரணமா வழக்கத்துல வந்து பொல்லாதவன் அப்படின்னு யார சொல்றோம்னா, எந்த நெறிக்கும் வழங்கி கொடுக்காம, இந்த தர்மம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, எல்லாம் இந்த சொசைட்டி இயங்கிறதுக்கு காரணமா எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் கரெக்டா நடக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரு நியத்தியில இருக்கிற ஒரு பாவம், அதுக்கு உட்படாதவா. அது எதனாலன்னா அகங்காரத்தினால. என்னால முடியும், நான் சொல்றதான் கேட்கணும், அது ஒரு புடிவாதம், என்ன ஒரு இது அந்த மாதிரி பாவத்துல இருக்கிறவள் தான் பொல்லாது சொல்லுவோம் இல்லையா. அந்த புலால் வந்து இந்த மாம்சம் வந்து அது சாப்பிட்றவாள், அதை கன்சியூம் பண்றவாளுக்கு அந்த மாதிரி பாவத்தை கொடுக்கறது. அதாவது ஒரு சாத்விகமா எப்பயுமே அந்த பரம்பொருளை அடையறதுக்குங்கிறதுக்கு நமக்கு பகவத்கீதையில வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வருது இல்லையா, சத்வாத்து சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு. சத்வ குணத்துல இருந்தாக்கா அந்த பொருள் என்னங்கிறது வந்து என்னன்னே தெரியாம குணபேதங்களோட இருக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன்லயே ஈடுபட்டு ஒரு ஜீவபாவத்தோட இருக்கிறத அந்த பொருள் என்னங்கிறது முதல்ல வந்து குடிபடணும் அப்படின்னு சொன்னானாக்கா சத்வகுணம் பிரதானமா இருக்கிற காலத்துலதான் வந்து அது நடக்கிறதுங்கிற மாதிரி. இப்ப இந்த மாம்சத்தை வந்து சாப்பிடுறது, புசிக்கிறதுங்கிற அந்த தன்மையினால வந்து அந்த சத்துவகுணம் வந்து கெட்டு போறது. அந்த பரம்பொருளை அடையறதுக்கு என்னெல்லாம் அந்த ஜீவனுக்கு எப்படிலாம் அந்த பிரவൃத்திகள் இருக்கணுமோ அந்த எனர்ஜிஸ அதெல்லாம் வந்து இது கெடுக்கிறது. அதனால இது வந்து பொல்லா புலாலை நுகரும் புலையர். அதை ரெகுலரா கன்சியூம் பண்றவாளே வந்து புலையர்கள் ஆயிடுவாங்க. புலன்களுக்கு அடிமையா இருக்கிறது, அதை கடக்க முடியாம இருக்கிறவாளுக்கு தான் புலையன்னு பேரு. இந்த மாம்சத்தை சாப்பிட்றதுனாலயே வந்து அவ புலன்களுக்கு அடிமைப்பட்டவர்களா ஆயிடுறா. அவள் they cannot cross over weaknesses, the sensory weaknesses. அந்த மாதிரி தன்மை ஏற்பட்டு விடுறது இந்த மாம்ச பக்ஷணத்தினால.
பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன் தூதர். அது அல்ல பாப்பமும் இருக்கு. இவ சாப்பிட்றதுனால நம்ம எனர்ஜிஸ் கெட்டு போறதுங்கிறது இவாளுக்கு ஆத்தியந்திகமா இருக்கிற பிரச்சனை. அதுல ஜீவ ஹிம்சையும் இருக்கோ இல்லையோ, அந்த பாப்பத்துக்கு ஈடா வந்து யமதூதர்கள்லாம் வந்து எல்லாரும் காணவாம். யார் பாக்குறான்னு தெரியல. ஏதோ அது ஜீவ அது இழுத்துட்டு போய் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி. செல்லுங்கிறது வந்து நம்ம அந்த இது கரையான் செல்லரிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அது கரையான் வந்து விடாப்புடியா இப்ப ஏதோ ஒரு மரத்துல ஏதோ ஒரு மரத்துல இருக்கிற ஏதோ பீசஸ்ல கரையான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சரி ஐயோ கரையான் வந்து விடுத்தே அரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டோம் அப்படின்னா திருப்பி பார்த்தா அடுத்த நாளைக்கு வந்திருக்கும். அந்த அந்த பிடிவாதமா அது வர டெண்டன்சி இந்த கரையானுக்கு. அந்த மாதிரி பிடிச்சுப்பாலாம் யமதூதர்கள் வந்து செல்லாய் பற்றி. அது ஜீவனுக்கு வந்து தப்பிக்கவே முடியாது. அது ஜீவிதத்துல வந்து என்ன பண்ணினாலும் நடக்க மாட்டேங்கிறது, ஏதோ தடை வந்துட்டே இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இன்டான்ஜிபிள் எனர்ஜிஸ். யமதூதர்கள் அது இதுன்னு சொல்றதெல்லாம் இன்டான்ஜிபிள் எனர்ஜிஸ். ஏன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த பிராரப்தம் தான் நம்மளுக்கு தடையா இருக்கு. ஏதோ அஜ்ஞான தசையில பண்ணின ஏதோ பாபத்தோட கர்மா அந்த எனர்ஜிஸ் எல்லாம் அங்கங்கே செவுரு மாதிரி தூண் மாதிரி நின்றுட்டு இருக்கும். அது இருக்குன்னு தெரியாது, அங்க போனா முட்டிப்போம். ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்கிறது, எங்க போனாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம ஈட்டிய கர்மா தான். எல்லாரும் காண யமன் தூதுவர் செல்லாக பற்றி. கரையா மாதிரி வந்து ரொம்ப ஃபோர்ஸிபிளா விடாதைக்கு பிடிச்சு அந்த ஜீவனை தீவாய் நரகத்தின் மல்லாக்க தள்ளி. இதே மாதிரி அக்னி எரியக்கூடிய நரகம், ஏதோ 7 நரகமோ என்னமோலாம் இருக்கு, அதுல அக்னியெல்லாம் எரிஞ்சுன்னு இருக்கக்கூடியனா பயங்கரமான ஒரு நரகத்துல இழுத்துன்னு போய் தலை குப்புற தள்ளி விடுவாளாம் இந்த ஜீவனை. அதுக்குள்ள தள்ளி விட்டதெல்லாம மறித்து வைப்பாரே. அது பயங்கரமா எரியிற அக்னிக்குள்ள பிடிச்சு இந்த ஜீவனை தள்ளினா அதுக்கு சூடு தாங்க முடியாம அலறி அடிச்சுட்டு ஐயோ இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு பார்த்தாருனாக்கா அங்கேருந்து ஓட முடியாதபடிக்கு அக்னிக்கு நடுவுல ஃபோர்ஸிபிளா நிறுத்தி வைப்பாளாம். அது ஏதோ நரகம்னு ஒரு தனி லோகம், அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு இருக்கலாம், இல்ல ஜீவிதத்திலேயே அந்த மாதிரி இருக்கிற அனுபவங்கள்லாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு பாடல்ல பார்த்தோம் இல்லையா, இன்னைய தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த நரகத்துல என்னென்ன எல்லாம் யாத்தனை பண்ணுவான்னு வர்ணனை எல்லாம் இருக்கு பாகவதம் மாதிரி புராணங்கள்ல. என்ன விளையாடு அவ என்னெல்லாம் யாதனை எல்லாம் பண்ணுவா அது ஜீவனை அப்படின்னு சொல்றாளோ அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி தான் இன்னைய தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. எரிக்கிறது, புகைக்கிறது, குத்துறது, அப்படியே சூடு வச்சு காய்ச்சறது, அது அந்த மாதிரி எல்லாம். அது ஏதோ அது ஜீவனுக்கு அந்த மாதிரி இருக்கிற அனுபவங்கள்லாம் வந்து ஏற்பட வேண்டி வரும். நரகத்துள் மல்லாக்க தள்ளி மறித்து வைத்தாரே, அது எல்லாருக்கும் சிக்ஷையா இருக்கிற மாதிரி எல்லாரும் காணங்கிறது பாக்குற வாழ்க்கை. ஐயோ இனிமே இந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்ஷை இருக்கிற மாதிரி தலைகீழ அதை போட்டு தள்ளி அங்கேயே பிடிச்சு வைப்பாளாம். அடுத்த பாடல். கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலை வான பாத்தகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்தத்து இருத்தலே. அதாவது இது ஒரு லிஸ்ட் சொல்றார். நம்ம பஞ்சமகா பாதகங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜீவனை வந்து நம்மளோட கோபத்துக்காகவோ நம்மளோட ஆசைக்காகவோ வதம் பண்றதுங்கிறது, கள்ளு குடிக்கிறது, அதாவது அப்புறம் அந்த திங்கிங் விபரீதமா ஆயிடும். அதாவது செயல்பாடுகள்ல தப்பு பண்றதுங்கிறது சர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ராப்ளம். அந்த
தப்பு பண்ண வைக்கிற அந்த ஆந்தரிக எனர்ஜி, இந்த மனசு சித்தத்தை வந்து கெடுத்து விடுறதுங்கிறது. அப்புறம் என்ன பண்ணினாலும் தப்பா பண்ணுவா. ஒரு இது சேயிங் சொல்லுவாள்ல இங்கிலீஷ்ல, ஒரு ஆளுக்கு வந்து நீ வாஸ்தவமா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பசியோட இருக்கான்னா அவனுக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்ட அப்படின்னா அது ஒரு ஹெல்ப் இல்லைன்னு சொல்லல. அவனுக்கே வந்து ரெகுலரா சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு உத்தியோகம் கொடுக்கறதோ, அவனுக்கு ஒரு அறிவை கொடுக்கறதோ, அதை அவன் யூஸ் பண்ணி அவன் வாழ்நாள் பூரா பழைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணினா அது அன்னைக்கு சாதம் போடுறதை விட பெரிய நல்லது. ஹி வில் பி ஆன் ஹிஸ் ஓன் அப்படிங்கிற அது அந்த மாதிரி. இந்த இன்னைக்கு வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே தெரியாம இந்த டாக்டர்ஸ் எல்லாம் உயிரோட விளையாடுறா பத்தியா, இப்படி இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தப்பு. அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. தெரியாதுக்கு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவளோட சரீரத்துல ஏதோ பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துறா, இல்ல உயிரே போயிடுறது பிரச்சனை தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த டீச்சிங் ஏரியால வந்து விபரீதமா புத்திய குழப்பி விட்டு ராங் திங்ஸ் எல்லாம் மண்டைக்குள்ள ஏத்தி விடுறது இருக்கு இல்லையா, அது இந்த உயிர் போய் பிசிக்கலா உயிர் போறதை விட ரொம்ப மோசமானது. அவன் உயிரோட இருப்பான், ஆனா திங்கிங் எல்லாம் விபரீதமா இருக்கும். அவன் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படுவான், இண்டிபெண்டா ஹி வில் சஃபர். அந்த மாதிரி விபரீதமான விஷயங்களை வந்து மண்டையில ஏத்தி விட்டுடுறது, எது தெரிஞ்சுக்கணுமோ கரெக்டான விஷயத்த சொல்லி கொடுக்காதக்கு விபரீதமான விஷயங்களை மண்டையில ஏத்துறதுங்கிறது இன்னும் பெரிய ப்ராப்ளம். இந்த கொலை பண்றது, பிசிக்கலா பண்ற தப்புன்னா அந்த கல்லு வந்து மதியை வந்து மயக்கி அதுக்கு இருக்கிற தப்பெல்லாம் வந்து ரைட்டுன்னு தோணுற மாதிரி பண்ணி விடுச்சோம்னா அப்புறம் அந்த ஜீவன் மட்டும் இண்டிபெண்டா கஷ்டப்பட்டுக்கும், எல்லாம் தப்பு தப்பா பண்ணி கஷ்டப்பட்டுக்கும். அந்த 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 இஃபெக்ட்னால வந்து கல்லு குடிக்கிறது, அப்புறம் வந்து இன்னொருத்தர ஆசையினால, பேராசையினால, பொறாமையினால இன்னொரு ஜீவன் கிட்ட இருக்கிற வஸ்துக்களை வந்து எப்படியாவது நம்ம கவர்ந்துக்கணும் அப்படின்னுட்டு திருடுறது, அது ஒரு மகா பஞ்சபாதகங்கள்ல ஒண்ணு. அப்புறம் காமம், அந்த 5 இந்திரியங்கள்ல அந்த ஸ்பர்ஷம்ங்கிற இந்திரியத்துக்கு வந்து விழுந்து அது அது கட்டுக்கடங்காம அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஓவரா பயங்கரமா செயல்பட்டு எது நல்லது எது கெட்டதுங்கிறத வந்து பகுத்தறிய முடியாம விபரீதமா தப்பு பண்ணக்கூடிய அது வந்து அது ஒரு பஞ்சமகா பாதகங்கள்ல அது ஒண்ணு. அப்புறம் பொய் கூறல். பொய் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து வாக்கு அசத்தியம்தான் விவகாரத்துல பிரதானமா தெரியறது. ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நம்ம அப்படி சொல்லாம மாத்தி சொல்றோம், ஏதோ வேலை நடக்கணுங்கிறதுக்காகவோ எதுக்காகவோ மாத்தி சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா பொய்ங்கிறது வந்து நம்மளுக்கு முதல்ல வந்து எல்லா ஹிருதயத்துல இருக்கிற பொருளுக்கு நம்ம வந்து சத்தியமா நடந்துக்கணும். அதனாலதான் மனசு வாக்கு செயல்பாடு எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்குன்னு சொன்னா அதுதான் சத்தியம். ஏன்னா ஹிருதயத்துல இருக்கிற பொருளுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றோம், எதுக்காக சொல்றோம், மாத்தி சொல்றோமா, இப்படி சொல்றோமா அப்படி சொல்றோமாங்கிறது தெரியும் இல்லையா. வெளியில யாருக்கோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம், பண்ணாம போறோம், அது அது அவ்வளவு முக்கியம் இல்லை. ஹிருதயத்துல இருக்கிற அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து சத்தியமா இருக்கிறது. ஸோ அதுக்கிட்ட நம்ம விபரீதமா மாறுபட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வழியில நம்மளேதான் தடைகள் ஏற்படுத்திக்கிறோம். இன்சைட் அவுட் ஒன்னா இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். அது எப்படிப்பட்ட தடைகள்லாம் ஏற்படுத்துறது இந்த ஜீவனுக்கு அத்தியாத்மமா அது தன்னை உணர்றதுக்குங்கிறது வந்து ரொம்ப சட்டில் லெவல் இஷ்யூ. அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறவங்களுக்கு திங்ஸ் வில் பி டேம் ஈஸி. அது ஒரு பாயிண்ட். அதனால வந்து இந்த 5 பாயிண்ட், இந்த 5 பஞ்சமகா பாத்தகம், மலை வான பாத்தகமாம். அது மலை மாதிரி ரொம்ப பெரிய தப்புகள் இதெல்லாம் அவை நீக்கி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டாக்க அந்த ஜீவனுக்கு அத்தியாத்மமா ஆன்மீக இதுல புரோகதியில தன்னை உணர்றதுக்கு வந்து இந்த 5ம் வந்து மிகப்பெரிய தடைகளாகும். ஸோ இதுல ஈடுபடாதக்கு ஒரு ஜீவன் தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு
எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்க, எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உரிய அந்த ஒரு பொருள், இருப்பு பொருள் சிவம்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த பதம், அந்த நிலை, அந்த சிவனடிங்கிறது அந்த அனுபவ நிலை. அது மேலேயே சார்பு கொண்டு, அது மேலேயே ஃபோக்கஸ் வச்சு, அதுதான் வாஸ்தவத்துல இந்த இந்த பஞ்சமகா பாதகங்கள்ல ஈடுபடுறது வந்து எதுக்கு ஈடுபடணும்? எனக்கு ஏதோ சந்தோஷம் கிடைக்கணுங்கிற ஒரு பாவத்துல தானே இந்த ஜீவன் வந்து ஈடுபடுறது. ஆக்சுவலி இந்த மார்க்கத்துல போனாக்க எந்தவித திருப்தியும் கிடைக்காது. டெம்பரரியாவும் டெம்பரரியாவும் கிடையாது. ஆக்சுவலி அது மனசு வந்து அது நன்னா இருக்கும் நன்னா இருக்கும்னு சொல்றதுனால ஏதோ அந்த நிலை அந்த பாயிண்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா விபரீதமான ஆங்கிள் போய் திருப்திங்கிறத வந்து அடையவே முடியாது. அண்ணாமலையான் எப்பயுமே ஹாப்பினஸ் ஏதோ ஒண்ணு பார்த்து நம்மளுக்கு வந்து திருப்தி அடையறோம் அப்படின்னு சொன்னா நம்மள அறியாம அந்த மூலத்துல முங்குறோம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மூலத்துல முங்கறது அல்லாதுக்கு எந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டாலும், மனசோட பிரேரணையில விபரீதமான புத்தியோட போக்குனால ஈடுபட்டாலும் ஆக்சுவலா அந்த திருப்தி கிடைக்காது. ஏன்னா வேற எந்த பொருளுக்கும் திருப்தி சந்தோஷத்தை தர தன்மையே கிடையாது. அந்த ஆன்மாங்கிற அந்த ஒரு பொருளோட ஃபீச்சர் தான் வந்து அமைதி, ஆனந்தம். அது வந்து நம்ம மனசளவுல ஜீவ பாவத்துல அனுபவிக்கிறதுனால சந்தோஷம்னு சொல்றோம். அந்த திருப்தி, முழுமை, அமைதி, ஆனந்தம்ங்கிறது எல்லாமே அந்த அந்த ஒரு பொருளோட ஃபீச்சர் தான். இதெல்லாம் விபரீதமான போக்கு. இதுல எல்லாம் ஈடுபட்டானாக்கா எனக்கு அந்த அமைதி கிடைக்கும். எல்லா ஜீவனுக்கும் அதுதான் லட்சியம். நீ இதை பண்ணினா நீ நிம்மதியா இருக்க மாட்டேங்கன்னு எப்படியோ அதுக்கு யாரோ ப்ரூவ் பண்ணிவிட்டான்னு சொன்னா அந்த மார்க்கத்துல அது வந்து போறது இல்லை. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் மாயாமலம், விபரீதமான அண்டர்ஸ்டாண்டிங். அதுல ஈடுபட்டு நீ எந்த ஒரு அமைதி, ஆனந்தம், திருப்தியை நாடுறியோ அது வந்து இந்த 5 பாதகங்கள் மூலமா உன்னால நிச்சயமா அடைய முடியாது. அதனால அதை விலக்கிட்டு தலையாம் சிவனடி சார்ந்து எல்லாத்துக்கும் மூல பொருளா இருக்கிற அந்த மங்களகரமான பொருள் இருக்கே அது மேலேயே நாட்டத்தை வச்சுக்கோ. அதுதான் வேணும், அதுதான் அடையணும் அப்படிங்கறத வந்து அது மேலேயே சார்பு கொண்டு இன்பம் சார்ந்தோர் அதை அனுபவிக்கிறதுனால ஏற்படுற அந்த ஆனந்தம் அதையே நாடி அது மேலேயே சார்பு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இளையாம் இவை இந்த பஞ்சமகா பாதகங்கள்ல ஈடுபடுறதுனால வர விபரீதமான இஃபெக்ட் எல்லாம் வந்து இந்த மூலத்து மேல கவனத்தை வச்சுக்கிறதுனாலயே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கோம், நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கும் கஷ்டம் வருதே அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா சிச்சுவேஷன்ஸ். ஒரு பாயிண்ட் அஜ்ஞான திசையில பண்ணின தப்புகளுக்கு இப்ப வந்து சிக்ஷை வருதுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க அந்த மூலத்து மேல வச்சுட்டு இருக்கிற அந்த சார்பு இருக்கு இல்லையா, அவளுக்கு வந்து அந்த மூலத்தோட ரக்ஷை இருக்கும். they don't have to really think about what they go through and what they get. குட்டி பாப்பா வந்து அம்மா கையை பிடிச்சு வச்சுன்னு போறா அப்படின்னு சொன்னா ஃபுல்லா சார்பு. பாப்பாக்கு வந்து வழியே தெரியாது, ரோட்ல எப்படி போகணும், ரோட எப்படி கிராஸ் பண்ணும், எந்த வண்டி வருது ஒன்னும் தெரியாது. ஆனா அந்த ஃபுல் சார்பு அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது தண்ணி தேங்கி நிக்கிறது, பள்ளம் இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குனாலும் அது வழியாவே அழிச்சுன்னு போவா அம்மா. அது குழந்தைய எப்படி அழிச்சுன்னு போகணுமோ அப்படியே அழிச்சுன்னு போவா. அது சார்பு இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அந்த பொறுப்பு அதுக்கு தலையில இருக்காது. சார்ந்தோருக்கு இளையாம் இவை இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஆதாரமா கொண்டு இயங்குறதுனால வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதுல இருந்து அந்த கர்ம சூழல்ல இருக்கிற கனெக்ஷன், அந்த மூலத்து மேல இருக்கிற சார்பு வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அதை ஆசிரியிச்சு நம்ம சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல ஈடுபடுறதுனால வரக்கூடிய நல்லது கெட்டதுங்கிறது அந்த அதை பாகுபடுத்துறது, அதை நம்ம சரி பண்ணணுங்கிற அந்த பொறுப்பு இந்த ஜீவனுக்கு கிடையாது. சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்தத்தி இருத்தலே. அந்த பொருளை வந்து ஆசிரியிக்கிறதுனால ஞான வெளி, ஞானாகாசத்துல ஆனந்த கழிப்புல இருக்கலாம் அந்த ஜீவன். ஏன்னா அந்த
பொறுப்பு ஃபுல்லா வந்து அந்த பொருள் மேல சார்பு இருக்கிறதுனால அது இல்லாட்டாலும் அதான் அழிச்சுன்னு போறது பாவம். நம்ம நான் சார்பு வச்சுட்டு இருக்கேங்கிறதுனால என்ன அழிச்சுன்னு போறது எல்லா ஜீவன்களையும். ஏன்னா இயக்கிற சக்தியே அது ஒண்ணுதான், இருக்கிற பொருளே அது ஒண்ணுதான். எல்லாம் எப்படி நடக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் அதுதான் இருக்கு. அந்த பொறுப்பு நம்மளுக்கு விட்டு போக என்னோடது, நான் தான் பண்ணணும், என் தலையில தான் ஓடுறதுங்கிறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ப் அது மேல இருக்கோ அத்தனை அந்த வெயிட் போகும் மண்டையில இருந்து. என்ன பார்த்தோம்? ஆனந்த ஞான ஆனந்தத்து இருத்தலே. எட்டர்னலா அந்த ஜீவனுக்கு வந்து அமைதியா ஆனந்தமா இருக்கலாம். அந்த சார்பு வந்து அந்த மூலப்பொருள் மேல இருந்தா கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணது பாத்துக்கிறது, இப்ப எப்படி நடத்தணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் என்னோட பொறுப்பாக்கும்னு நினைச்சுண்டு நம்மளோட சாமர்த்தியத்துல அதை ஹேண்டில் பண்றோம்னு சொல்லி தப்பு காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு மகா பாதகங்கள்லாம் செஞ்சு கஷ்டப்படாதீங்கோ. அது ரொம்ப ஈஸியா சுலபமா அந்த மூலப்பொருள் மேல சார்பை வச்சுக்கோங்க. அதோட பொறுப்புல அது வந்து இட் வில் எஸ்டாப்ளிஷ் யூ இன் த ஞான ஆகாசம். அந்த ஆனந்த பெருவெளியில வந்து என்னதான் வந்தாலும் சரி, வந்தாலும் போனாலும் சரி, சார்பு அது மேல இருக்குன்னு சொன்னா அந்த ஜீவனோட அமைதிக்கு வந்து உத்தரவாதம் அந்த பொருள், அந்த சார்பா இருக்கிற பொருள். அதே பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். இதோட வந்து நம்மளுக்கு புலால் மறுத்தல்ங்கிற அந்த ஹெட்டிங்ல இருக்கிற பாடல்கள் முடியறது. அடுத்தது வந்து பிறர் மனை நயவாமை. இவர் வந்து அதாவது இந்த ஜீவபாவம் வந்து ஆசையினால, விபரீதமான ஏதோ போக்குனால, பிடிவாதத்தினால, கோபத்தினால அந்த ஜீவன் வந்து ஈடுபடக்கூடிய தப்பான மார்க்கங்கள், எந்த மார்க்கத்துல போனா அதுக்கு திருப்தி கிடைக்காதோ அந்த மார்க்கத்துல எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸபிளா செயல்படுறது இல்லையா, அந்த அந்த அம்சத்தெல்லாம் சொல்லி இது வந்து ஒவ்வாது, இது வந்து இந்த ஜீவனுக்கு பொருந்தாது, இந்த மார்க்கத்துல போறதுனால அதுக்கு வந்து திருப்தி கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லின்னு வர செக்ஷனா இருக்கிறதுனால அதுல இதையும் சொல்றார். பிறர் மனை நாடாமை. அதாவது இன்னொருத்தரோட ஸ்பௌஸ வந்து ஆசைப்படுறது, இன்ஃபிடிலிட்டி. அது ஒரு மகத்தான ஒரு பாபம். அல்ல 201வது பாடல். ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமரும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே. ஆண்களுக்கு சொல்ற மாதிரி இது சொல்லியிருக்கார். ஆத்த மனையாள், ஆப்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவா, அன்பினால நம்மளுக்கு விதிக்க, அதாவது இந்த அன்புங்கிறது இதெல்லாம் வந்து இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அது விதியினால கூட்டி வந்ததுன்னாக்க அது கரெக்டா அமையும். ஏன்னா அந்த ஜீவனுக்கு வந்து என்ன பிராரப்தம் கழியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸ தான் சேர்த்து வைக்கிறது. எல்லாம் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் ஒர்க்ட் அவுட் பை அந்த எனர்ஜி தான். நம்ம தான் பாத்துக்கிறோம், நம்ம வந்து ஆள்கிட்ட பேசி அவ எப்படி இருக்கான்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணுங்கிறது நம்மளோட அஜ்ஞானம். இந்த ஜீவன் தன்னோட சாமர்த்தியத்துல எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுல இதுவும் ஒண்ணு. அது இருந்துட்டு போட்டோம். நான் ஆப்த மனைவிங்கிறது வந்து, மனையாளுங்கிறது வந்து விதி. அந்த ஜீவனுக்கு வந்து என்னெல்லாம் கழியறதுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜீவனை சேர்த்து வைக்கிறதுனால அவ நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவால அவகிட்ட நம்ம ஈடுபட முடியாது. இல்லாட்டா சம் தேர்ட் பர்சன், ஒய் ஷுட் வி கெட் கனெக்டட் டு சம் தேர்ட் பர்சன், அப்படி அந்த ஆளை வந்து கூட்டி வைக்கிறது விதி, அது ஏற்படுத்துற அன்பு. ஸோ அதுல வந்து கரெக்டா அந்த எனர்ஜியை வந்து ஒர்க் அவுட் பண்ணினோன்னு சொன்னா இந்த பாவத்துல இருந்து கடந்து வெளியில வரலாம். இது வந்து அதாவது எல்லா எனர்ஜிஸுமே, இந்த பாக்குறது, கேட்கறது, சாப்பிடுறது, இந்த 5 இந்திரியங்கள் மூலமா வந்து வெளிவர எல்லா எனர்ஜியுமே வந்து இந்த ஜீவனுக்கு இருக்கிற ஏதோ ஒரு குறைபாடுனால தானே வருது. பசிங்கிறதே வந்து ஒரு குறைபாடு தான். அந்த மூலத்துல இருக்கிற பொருள்கிட்ட வந்து 100% கனெக்டட் ஆயிட்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அதுல அப்படியே முங்கி இருக்குன்னு சொன்னா ஒரு குறைபாடும் கிடையாது. ஐம் ஃபுல் அண்ட்
இட் வில் பி ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். ஐ எம் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டுங்கிற அந்த ஒரு தாட்டும் கிடையாது. ஐ லேக் சம்திங் அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு சென்ஸும் கிடையாது இந்த மூலத்திலேயே இருந்துட்டாக்க. அதனால்தான் அந்த அனுபவத்துல இருக்கிறச்சே வந்து மூச்சு கூட தேவையில்லை. பாகவதத்துல வந்து துருவன் வந்து தபஸ் பண்ற இது ப்ராசஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தபஸ் ஆரம்பிக்கும் போது மனசு வந்து ஆக்சுவலா வெளியில சிருஷ்டியில வந்து பல விதங்கள்லயும் செதறி இருந்த அந்த மனசு வந்து தான் ராஜாவோட புள்ள அப்பா மடியில உட்காரணும் அது இது என்னோ அந்த குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த அந்த ஈடுபாடு வெளியில இது வேணும் அது வேணும்லாம் இருந்தது இல்லையா. அது வந்து ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற அடி வாங்கின உடனே வந்து மனசு உள்ள திரும்பித்து அந்த மூலத்தை தான் நாடணும் அப்படிங்கிறது வந்தது. அந்த நாட்டத்துக்காக போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப இன்னும் ஃபுல்லா அந்த எனர்ஜிஸ் வந்து மூலத்து மேல குவியல அப்படிங்கறத வந்து when you take inputs from outside, அது ஏதோ பழமெல்லாம் சாப்பிட்டு இருப்பார் ஃபர்ஸ்ட் ஒரு மாசம். அப்புறம் வந்து கொஞ்சம் டீப்பா அதுக்கிட்ட இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஏதோ சிறகு காஞ்சி போன இலைய மாத்திரம் சாப்பிடுவார். அப்புறம் அதுவும் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறம் தீர்த்தம் மட்டும் குடிப்பார். அப்புறம் இன்னும் டீப்பா போனதுக்கு அப்புறம் காத்து மட்டும் சுவாசமா உள்ள எடுத்துக்கிறது. அப்புறம் அதுவும் போயிடுறது. அந்த ஜீவன் வந்து இந்த இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்முகமா வெளியில வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இட் ஹாஸ் டு டேக் இன் இந்த வெளியில இருக்கிற இந்த விஷய வாசனைகள்னால தானே வெளியில வருது. அதெல்லாம் வெளியில பலதை கன்சியூம் பண்ணணும், இது வேணும், இதை அனுபவிக்கணும், அதை சாப்பிடணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்முகமா அந்த எனர்ஜிஸ் வெளியில பிரவகிக்கிறதோ அந்த அளவுக்கு அதுக்கு தேவைகள் வேணும் அப்படிங்கிறது வரும். எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள போய் உள்நாட்டம் ஏற்பட்டு மூலத்துக்கு போறதோ அத்தனைக்கு அத்தனை வெளியில இருக்கிற தேவைகள்லாம் வந்து குறைஞ்சுட்டே வரும். எதுக்கு சொல்லணும், இப்போ இந்த எனர்ஜி இந்த இந்த இது ஸ்பர்ஷம்ங்கிற அந்த இந்திரியம் அதுல இருக்கிற அந்த ஈடுபாடு அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி அந்த எனர்ஜியை வந்து சேனலைஸ் பண்ணினாக்க மூலத்துக்கு போகலாம்ங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அந்த எனர்ஜியை வந்து ரைட் லைன்ல கொண்டு வரதுக்கு தான் வந்து விவாகம். அது ஏன்னா அந்த எனர்ஜியை எப்படி சேனலைஸ் பண்றது, அது மூலத்துக்கு திருப்பி போனா அது போன்னு சொன்னா கேட்கறது இல்லையா, அது ஏதோ அந்த ஜீவனுக்கு இருக்கிற வாசனைகள்னால ஏதோ அது பிரவர்த்திக்கிறது. அந்த எனர்ஜியை எப்படி வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணா அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகி மூலத்துக்கு போகுமோ அதுக்குதான் வந்து ஒரு வழி போட்டு கொடுத்தவ. பசிக்கிறது அப்படின்னா சாத்வீகமான உணவை சாப்பிட்றதுனால பசி அடங்கும். அப்புறம் அந்த ராஜசிக்க தாமசிக்க உணவெல்லாம் சாப்பிட்றதுனால ஒரு விபரீதமான ஒரு எனர்ஜி அதெல்லாம் ஏற்படாது, அமைதியா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாங்கிற மாதிரி இந்த எனர்ஜியும் வந்து கரெக்ட் லைன்ல வந்து யூஸ் பண்ணினானாக்கா மூலத்துக்கு போறதுக்கு அப்படின்னு தான் வந்து தர்மத்திலேயே வந்து இந்த ஜீவனுக்கு அப்படி ஒரு லைஃப் வாழறதுக்குன்னு போட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதுல வந்து அப்படி கிடைச்ச ஒரு மனைவி, ஆப்த மனையாள், அகத்தில் இருக்கவே. ஸோ அந்த இந்த தார்மீகமான கிரகஸ்த லைஃப்ல வந்து கரெக்டா ஈடுபட்டு அந்த எனர்ஜியை வந்து சேனலைஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு ஹிருதயத்துக்கு போகிறதுக்கு வழியை பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாதக்கு காத்த மனையாளை காமுறும் காளையார், இன்னொருத்தரோட வைஃப், அவள் வந்து காத்த மனையாளாம். அவளுக்கு அவளோட ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் இருக்கும் இல்லையா, பிகாஸ் ஷீ இஸ் கமிட்டட் டு சம்ஒன் எல்ஸ். அவ புறக்காவலும் இருக்கும், வீடு வீடு அவளோட ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கும். அவளுக்கு மனசோட காவல், அவளுக்கு கமிட்மெண்ட், அந்த தன்னோட பார்ட்னர் கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட்டுங்கிற அந்த ஆந்தரிக காவல், அதுதான் லேடிஸ்க்கு முக்கியமான ப்ரொடெக்ஷன். அது இருக்கிற அந்த அப்படி இருக்கிற பெண்களை வந்து ஆசையினால எப்படியோ அவளை அடையணும் அப்படின்னு ட்ரை பண்றவர்கள் வந்து காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆத்து கொல்லையிலேயே வந்து நல்ல பலா மரம் இருக்கு, அதுல பலாப்பழம் நல்லா இனிமையான பலாப்பழம் நல்லா காய்ச்சி பழுத்து தொங்குறது மரத்துல. கொல்லையில போனா பறிச்சு
பலாப்பழத்தை நல்லா சாப்பிட்டு இந்த சொலைய வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறது. அந்த பலாப்பழத்தை வந்து கண்டுக்கவே இல்லை. இங்கேருந்து போய் ஈச்சம்பழம் வந்து காட்டுல நல்லா அடர்ந்த காடுல பெரிய புதருக்கு நடுவுல முள்ளெல்லாம் இருக்கிற இடத்துல பழுத்து இருக்கிற பழம். அதை போய் பறிக்கிறேன் அப்படின்னுட்டு போய் அந்த புதற்குள்ள இறங்கி முள்ளெல்லாம் குத்த அந்த பழத்தை போய் பறிக்க போறேங்கிறது. அது தனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த இது வந்து நம்மளுக்கு சௌகரியமா, நம்மளுக்கு ஈஸிலி ஆக்சசிபிளா கொள்ளையிலேயே இருக்கிற பலாப்பழம் மாதிரி இருக்கு, இனிமையா இருக்கு. அந்த மார்க்கத்துல போய் ஏதாவது லட்சியத்தோட வந்து போதம் இருக்கணும். நம்மள மூலத்தை அடையிறதுதான் நம்மளோட லட்சியம். இந்த எப்படி ஒரு எனர்ஜி பிரவருத்தி இருக்குன்னாலும் அதை வந்து மூலத்துக்கு நோக்கி போறதுக்கு பிரயோஜனப்படுத்திக்கணுங்கிற அந்த இது இருந்ததுன்னா ஜீவனுக்கு வந்து அந்த ஈஸ்வருடைய வழிகாட்டல வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியும், அந்த மார்க்கத்துல கரெக்டா போக முடியும். அது இல்லாம இது வந்து என்னது எனக்கு அனுபவிக்கிறதுக்கு, என்னோட சந்தோஷம் மனசை திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்னு என்னமோ விபரீதமா அந்த இது பாஹ்யமா சரிக்கக்கூடிய அந்த எனர்ஜினால விபரீதமான ஏதோ ஐடியாஸ் எல்லாம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு பிரச்சனைய வந்து விலைக்கு வாங்கிக்கிறோம். காட்டுக்கு போய் புதர்ல இறங்கி முள்ளெல்லாம் குத்த ஏதோ மரத்து மேல ஏறி பழத்தை பறிக்கிற மாதிரி இது. எல்லாத்துக்குமே அந்த போதத்தோட லட்சியம் முக்கியம், அதுக்கிட்ட கமிட்மெண்ட் முக்கியம். அது இல்லைன்னாக்கா அந்த ஜீவனோட பிரவருத்தி வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், விபரீதமா போய் தப்பு பண்றோம், பின்னால நம்மளுக்கே வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் அவர் ஓன் கஷ்டம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது, தெரியாம போயிடும் மாயினால மறைக்கப்பட்டு. அதனால எதுவா இருந்தாலும் அந்த மூலத்துக்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் முக்கியம், அதோட சார்பு முக்கியம், அதோட வழி நடத்தலுக்கு வந்து நம்ம அதுக்கு வழங்கி கொடுத்து போகிறதுங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அது இல்லாதவா அந்த மாதிரி கஷ்டப்படுறா. அடுத்த பாடல் 202. திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தமென்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புலிமாங்கொம்பு ஏறி கருத்து அறியாதவர் காலற்றவாறே. இதுவும் அதே பாவத்தோட கண்டினியூவேஷன் தான். திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனி, தேன் மாதிரி இனிமையா சுவை தரக்கூடிய மாம்பழம், அது வந்து திருத்தி வளர்க்கப்பட்டதாம். இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஏதோ ஹைபிரிட் கிராஸ் பிரீட் எல்லாம் இல்லை, பரம்பரையா அந்த மாமரத்தோட மூலம் அந்த கொட்டை வந்து இப்ப ரொம்ப காலமா ஏதோ பெரிய பழைய மாமரத்துல இருந்து கரைச்ச பழத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஆர்கானிக் கொட்டை. அது வந்து நல்ல நிலத்துல செழிப்பா இருக்க ஒரு ஃபெர்டைலா இருக்கிற நிலத்துல விதைச்சு நல்லபடியா ஜலம் ஊத்தி பாத்தி கட்டி அதுக்கு எருவெல்லாம் போட்டு நல்லா ஆர்கானிக்கா வளர்த்த ஒரு மாமரம். அதுல காக்கி கூடின கனி, அது வந்து தேன் மாதிரி இனிமையான சுவையோட இருக்கக்கூடிய மாம்பழம். அது மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாக்க, இது நம்ம கொல்லையில இருக்கிற மாமரத்தோட பழம் தானே, இது நம்ம எப்ப வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஆத்திலேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து கொண்டு போய் இதை ரூம்குள்ள வெயி, இது நம்ம எனி டைம் இட் இஸ் ஆக்சசிபிள், வி கேன் ஈட் திஸ் மாம்பழம் எனி டைம். அதனால இதுக்கு ஒன்றும் நம்ம பெருசா ஆஹா கிடைச்சிடுத்து அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. அதை கொண்டு போய் உள்ள வெயி, நம்ம போய் கடையில என்ன கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போற மாதிரி. அதாவது ஒரு தன்னுடைய பத்னி வந்து நல்ல குலத்துல பிறந்த ஒரு பெண், நல்ல சீலத்தோட நல்ல கேரக்டரோட வளர்க்கப்பட்டு தார்மீக சித்தத்தோட அந்த தார்மீகமா கிரகஸ்த தர்மம் நடத்துறதுக்கு உண்டான எல்லா லட்சணங்களோடும் கற்போட அழகா இருக்கக்கூடிய அந்த பெண்ணு, அவளை வந்து இவள் நம்ம மனைவி தானே அப்படியே அவளை வந்து எப்ப வேணும்னாலும் நம்மளுக்கு வந்து ஷி இஸ் ரைட் அவே ஆக்சசிபிள் அப்படின்னுட்டோ அவளை கண்டுக்காதைக்கு ரூம்குள்ள பூட்டி வைக்கிற பழம் மாதிரி, ரூம்குள்ள கொண்டு போய் பழத்தை வந்து திறக்காதைக்கு காத்து போகாதைக்கு பூட்டி வச்சோம்னு சொன்னா பழமெல்லாம் அழுகி போயிடும் இல்லையா. அந்த மாதிரி வந்து அவள்கிட்ட ஈடுபடுறதுனால ஏற்படுற பலன் எதுவும் கிடைக்காதைக்கு போயிடும்.
அறையில பூட்டி வச்ச மாதிரி அவளை வந்து ஒதுக்கிவிட்டு பொருத்தமில்லாத புளிமாங்கொம்பு, நம்மளுக்கு வந்து பிரயோஜனத்துக்கு இல்லாதகி, இந்த ஜீவனுக்கு வந்து வாஸ்தவமா பிரயோஜனப்படுற மாதிரி இல்லாத புளிக்கிற ஒரு மாங்காய் காய்க்கிற ஒரு மரம். அது வேற வந்து புளிமாங்கொம்புங்கிறது வந்து அது ரொம்ப ஃபிலிம்சியா இருக்கிற மரம். இது இந்த அதாவது பரம்பரையா நல்ல பிரீட்ல மரத்துல இருந்து கிடைச்ச கொட்டை மாதிரி இல்லை, இது ஏதோ கொட்டை. அது வளர்ந்துருக்கிற மரம் வந்து பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப ஃபிலிம்சியா இருக்கும். அது புளிக்கிற மாம்பழம், ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சரி, அந்த மரத்து மேல ஏறி அதை பறிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறினாக்கா அந்த பிரான்ச்சஸ்லாம் ஃபிலிம்சியா இருக்கிறதுனால உடஞ்சி கீழே விழுந்து அடிபடுற சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற மரம். அது ஏறி அந்த பழத்தை பறிச்சாலும் இட் இஸ் நோவே டேஸ்டி. புளிக்கக்கூடிய மாங்காய். பொருத்தமில்லாத புளிமாங்கொம்பு ஏறி கருத்து அறியாதவர் காலற்றவாறே. அதனுடைய தன்மை தெரியாம கருத்து அறியாதவர், இந்த புளிச்ச மாங்காய் காய்க்கிற அந்த மரத்தினுடைய தன்மை தெரியாம, அது பிரான்ச்சஸ் ஆர் வெரி ஃபிலிம்சி அப்படிங்கிறது தெரியாம அது மேல ஏறி இந்த புளிக்கிற மாங்காயை பறிக்கிறதுக்குன்னு இத்தனை கஷ்டப்பட்டு அது மேல ஏறி கீழே அது களை ஒடிஞ்சு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போய் கிடக்குற மாதிரி. அதாவது தனக்கு விதி வந்து விதிச்சு தார்மீகமா வாழறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட், ரொம்ப கண்டுக்காதக்கி அலட்சியமா அதை வந்து ஒதுக்கிவிட்டு நம்மளுக்கு பொருத்தமில்லாத ஒரு பொருளை நாடுதல், அந்த மாதிரி விழுந்து அடிபட்டு தேவையில்லாத கஷ்டத்துக்கு உள்ளாகிற மாதிரி அப்படின்னு இந்த பாவத்துக்கு இன்னொரு ஒரு பாடல் அது சொல்லியிருக்கார். அடுத்த பாடல் 603. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின் வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே. யாருக்கு இந்த மாதிரி விபரீதமா தனக்கு விதிக்கப்பட்டதுல வந்து ஈடுபடாதக்கு விபரீதமான மார்க்கத்துல யாருக்கு வந்து பிரவிற்த்தி ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 இது சொல்றார். பொருள் கொண்ட கண்டன். கண்டன் அப்படிங்கிறது வந்து நீச்சமானவன், கீழ்மகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அதுதான், அதாவது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தானும் உபயோகப்படுத்துறதுல யாருக்கும் கொடுக்கறது இல்லை, அது அவிஞ்சு போய் வேஸ்டா போற மாதிரி பண்ண ரிசோர்சஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாம ஆசையினால பேராசையினால எல்லாத்தையும் எனக்கு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறான். ஆனா அந்த ரிசோர்சஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாதவன், அப்படி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி டெண்டன்சி ஏற்படுமா, அது ஒரு விதம் சொன்னார். அப்புறம் வந்து போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின் வெளி கொண்டு நின்றார், அது இன்னொரு ஒரு கேட்டகரி. போதம்ங்கிறது வந்து இருப்பு, நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை வந்து மறைக்க கூடினது அஜ்ஞானம், இருள். போதத்தை ஆளும் இருள், நான் இருக்கேன்கிற அந்த உணர்வை வந்து நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த தாட் வந்து மறைக்கிறது. ஐ தாட். ஸ்கிரீன் தான் இருக்கு, ஆனா அதுல படம் வந்து இருக்கிற மாதிரி காணறது, கவனத்தை ஈர்க்கிறதுனால இந்த பஞ்ச இந்திரியங்கள் மனசு புத்திய வந்து ஃபோர்ஸபிளா தன்பால் இந்த ஃபோக்கஸை எடுத்துக்கிறதுனால பிக்சர்ஸ் வந்து இஃபெக்டிவா அந்த இருக்கிற ஸ்கிரீனை வந்து தெரியாதபடிக்கு மறைச்சு விடுறது. இந்த இந்திரியங்கள் மனசு புத்திக்கே ஈடுபட்ட ஒரு ஆள் வந்து ஸ்கிரீன் இருக்குன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் தெரியல, ஸ்கிரீன் இருக்கிறதே தெரியலம்பா. ஸ்கிரீன் காணல கேட்கல, ஸ்கிரீன் ஒன்றும் சப்தமெல்லாம் போடல, நான் இருக்கேன்னு ஒன்றும் எந்த விதத்துலயும் எனக்கு இண்டிகேட் பண்ணல, அதனால அது இல்லை அப்படின்னு சொல்லுவான். அது அதான் அந்த இருள். நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கறதுல இருக்கிற அந்த ஈடுபாடு, இந்த ஜீவ போதத்தினால வந்து லோகத்துல இயங்கக்கூடிய அந்த ஈடுபாடு வந்து தன்னுடைய இயல்பான இருப்பு நிலை, நான் இருக்கேன் இருக்கியா அப்படின்னு கேட்டா நான் எந்த ஒரு அனுபவத்தை வச்சுன்னு நான் இருக்கேன்னு சொல்றேனோ
அதுதான் வாஸ்தவத்துல நம்பல். கவனத்தை அது மேல போட்டா போறோம். ஆனா கவனத்தை அது மேல போட விடாதைக்கு, ஆமா அதுதான் தெரியுமே, நான் நான் இருக்கேங்கிறது தெரியும். அது இருந்துட்டு போட்டோம். இப்ப எனக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் அப்படின்னு, அதாவது ஃபோர்ஸபிளா அந்த கவனத்தை வந்து அந்த மூலத்து மேல வைக்க விடாம, இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி அது பால் வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறதுங்கிறது அப்படிப்பட்ட இருள். அது வந்து போதத்தை மறைக்கும் இருள். அதுல வந்து ஒரு மின்வெளி தோன்றதுதான். மின்வெளிங்கிறது வந்து இந்த ஜீவபாவத்துக்கு நான் என்னவோலாம் தெரிஞ்சுட்டேன், என்னவோலாம் படிச்சுட்டேன், எனக்கு வந்து என்ன இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஐ நோ வாட் எவர் இஸ் நீட் டு பி நோன் இன் திஸ் லைஃப் அப்படின்னு ஒரு பிரமை ஏற்படுறது இல்லையா. வாஸ்தவமா இந்த இது சின்ன வயசுல வந்து குழந்தைகள் ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, ஸ்கூலுக்கு போறதோ போலியோ ஏதோ ஒண்ணு, ஆத்துல இருக்கிறது அந்த படிக்க இது கெய்னிங் நாலேஜுங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்த்தாக்க என்ன சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபுல்லா கிராஸ்ப் பண்ணிக்க முடியும். இது ஏஜ் ஆக ஆக வந்து அந்த கிராஸ்பிங் பவர் போயிடுறது. ஏன் அப்படின்னாக்க அந்த சின்ன குழந்தைய வந்து இட் நெவர் அசியூம்ஸ் தட் இட் நோஸ் எனிதிங். இட் இஸ் 100% ஓப்பன். போக போக நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த பாவம் வந்து வர வர என்னாகும், கிராஸ் பண்ணிக்கிற பவர் வந்து போயிடும். இந்த இந்த இது இண்டிவிஜுவல் சென்ஸ், போதத்தை மறைக்கும் இருள் இருக்கு, அந்த ஜீவ பாவம், அதை நான் வந்து இதை தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு, அது வந்து ஆக்சுவலா மின் ஒளி மாதிரியா, அதாவது மின்னல் மாதிரி. இட் இஸ் சம் லைட். என்னோட நாலேஜ் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கேன், நான் கத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் சம் லைட், பட் இட் இஸ் லைக் த லைட் ஆஃப் த லைட்னிங். அப்படி அது வர்றதும் நம்ம கையில இல்லை, அது க்ஷண நேரம் தான் இருக்கும், அப்படி போயிடும். அவ்வளவுதான் அந்த ஜீவனோட அறிவு நிலைங்கிறது. போதம்ங்கிறது வந்து எட்டர்னலா இருக்கிற ஒளி, அது மேல சார்பு இல்லை, அதை மறைக்கக்கூடிய இந்த இருள்ல வந்து தோன்றி மறையக்கூடிய மின்னல் மாதிரி இருக்கிற வெளிச்சத்து மேல ஒரு சார்பு. ஆதார ஒளி மேல சார்பு இல்லை, அதை மறைக்கக்கூடிய இருளா இருக்கிற இந்த ஜீவபோதத்துல தோன்றி மறையக்கூடிய மின்னல் மாதிரி இருக்கிற ஒரு அது என்ன, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சோ கால்டு நாலேஜ், அது மேல ஒரு சார்பு. அதையே பிடிச்சிட்டு நான் சொல்றதுதான் எனக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு இருக்கிறவாளுக்கும் இந்த மாதிரி புத்தி ஏற்படுமா. 2 கேட்டகரி சொன்னார். பொருள் கொண்ட கண்டன், அதாவது ரிசோர்சஸை வந்து சேர்த்து வச்சுட்டு அது கரெக்ட் யூசேஜுக்கு போடாத ஒருத்தன், அப்புறம் இந்த அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்சதுதான் தட் இஸ் அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னுட்டு பிடிவாதம் பிடிச்சுட்டு இந்த சார்பு வந்து அகங்காரத்தோட அந்த ஃபிளாஷிங் நாலேஜ் மேல இருக்கக்கூடிய சார்பு இருக்கிறவனுக்கும் இந்த மாதிரி தோணுமா. கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள். அவளுக்கு தான் வந்து இந்த பாக்கியமா இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸை பார்த்து மாதர் மேல் வந்து அவளுக்கு மையல் ஏற்படுறது. அதாவது ஐ மீன் they get attracted. இந்த 2 விதமா செயல்படுறவாளுக்கு they get attracted towards appearances. மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே. அவளுக்கு வந்து அப்படி நம்ம வந்து வச்சிருக்கிற ஆசை தப்பு அப்படின்னு தெரிஞ்சான்னா கூட, அதாவது இந்த மார்க்கத்துல நம்மளுக்கு போகிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட். அது தெரிஞ்சாலும் வந்து அதுலேருந்து அவளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. சூக்ஷ்மமான எனர்ஜி மேனேஜ்மெண்ட், எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள்ல நம்ம வந்து ஈடுபட்டு என்னென்ன கர்ம வாசனையெல்லாம் சேர்த்துட்டு இந்த ஜீவ பாவத்தை வந்து எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறோமோ அது நம்மளுக்கு தெரியறது இல்லை அதோட பலாபலம். அதெல்லாம் வேற வந்து சித்தரா இருக்கிறதுனால அது இன்சைட் அவுட் அந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் எல்லாம் உணர்ந்ததுனால சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு வந்து they get attracted to appearances and they won't be able to take themselves off. பல பேருக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளம் இல்லையா, ஏதோ ஒரு அம்சத்துல எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியறது, இதை சாப்பிடப்படாதுன்னு தெரியுது, நம்ம
சாப்பாடு விஷயத்துல நன்னாவே பார்க்கலாம். நன்னா தெரியும் வந்து இத சாப்பிட்டாக்க நம்மளுக்கு வந்து இந்த நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஏதோ கொஞ்ச நாள் முன்னால குரங்கு வந்து அதுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா வாழைப்பழத்த போட்டா சாப்பிட மாட்டேங்கிறது. அதுக்கு மருந்தா என்ன இருக்கோ மரத்து மேல ஏறி ஏதோ இலைய பறிச்சு சாப்பிட்டுட்டு போறது. அ அது அந்த ஒரு இது வரணுமே. அந்த ஒரு வீக்னஸ் இதெல்லாம் சாப்பிட்டா தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் என்னால சாப்பிடாம இருக்க முடியலன்னு அது போய் சாப்பிடுறது இருக்கு இல்லையா? அது அது ஒரு எனர்ஜி இதுதானே பிரவிற்த்தி தானே. அது வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபடுறவாளுக்கு அத தப்பு தப்பு மேல வந்து தப்பான விஷயத்து மேல ஆசையும் வரும். அந்த ஆசைய வந்து சரி நம்ம அது ஆசைப்படப்படாது அதுல நம்ம வித்ட்ரா பண்ணிக்கணும்னா வித்ட்ரா பண்ணிக்கவும் முடியாது. அதெல்லாம் அதான் சூக்ஷ்மமான ரொம்ப அதி சூக்ஷ்மமான எனர்ஜி மேனேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம். அது சொல்லி தர்றார். அது பிறர் மனை நாடல் அப்படிங்கறது இதோட முடியறது. அடுத்தது வந்து மகளிர் இழிவு. அது இப்ப ஆண்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லார் ஒழியோ பெண்களை வந்து நாடுறதுல இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னார். இப்ப வந்து லேடிஸ் வந்து அவளுக்கும் இந்த மாதிரி பாவம் வந்து விபரீதமா இந்த எனர்ஜியோட பிரவೃತ್ತಿ இருக்குன்னா அவளோட செய்கையும் வந்து இந்த ஆங்கிள் சரியா இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவாள் வந்து அதாவது அவளுக்கு என்ன கஷ்டம் ஏற்படுறதுங்க அந்த மாதிரி இருக்கிறவாள் வந்து நாடப்படாது அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் வந்து சொல்றார். இந்த பாடல் நம்ம முழுக்க சரி ஏதோ பார்ப்போம். என்ன 204 இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாம் கனி கொண்டு உணல் ஆகா முலை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுரு நெஞ்சினை எய்து கொள்வீரே. எட்டிப்பழம் எட்டிப்பழம்ங்கிறது வந்து விஷப்பழம். ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்ல கலரா ஷைனிங்கா அப்படியெல்லாம் இருக்கும். அப்படியே இலையெல்லாம் அதோட அந்த மரத்தோட இலையெல்லாம் பார்க்கறதுக்கும் அப்படியே நல்ல கிரீனா அல்ல அப்படியே கொத்து கொத்தா அழகா அந்த பழமெல்லாம் பழுத்து ஃபோட்டோ எடுத்தா ரொம்ப அழகா இருக்கும். பேக்ரவுண்ட்ல வச்சு நம்மளும் முன்னால நின்றுட்டு ஒரு செல்ஃபியோ இல்லை யார்ட்டையாவது ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னா நல்லா அழகா இருக்கும். ஆனா அது வந்து அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டான்னாக்க ஜீவனுக்கு வந்து விஷம் எப்படி பாதிக்குமோ அந்த மாதிரி பாதிக்கும். உயிர் போகுமோ இல்லை என்ன எப்படி பாதிக்குமோ இந்திரியங்கள் மனசு புத்தி எப்படி பாதிக்குமோ அந்த மாதிரி பாதிக்கும். அது வந்து சரி சாப்பிட்றதுக்கு உண்டான பழம் கிடையாது. இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் எட்டி மரம் வந்து பழுத்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் பார்க்கறதுக்கு இலையோட பச்சை பசேர்னு கொத்து கொத்தா அழகா இருக்கு அப்படின்னாலும் குலை நலவாம் கனி அது வந்து அது ஹிதத்தை தரக்கூடிய பழம் கிடையாது. கொண்டு உணல் ஆகா அது வந்து இட் இஸ் நாட் ஃபார் கன்சம்ஷன். அது சாப்பிடக்கூடாது. முலை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் அந்த மாதிரி லேடிஸ் அந்த எட்டிப்பழம் மாதிரி வந்து அதாவது பிசிக்கலி அட்ராக்டிவ் ஆந்தரிக அன்புனால கிடையாது. குட் ஒன்லி இன் லுக்ஸ். அது ஆக்சுவலா அப்படியும் இருக்க முடியாது. அது நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்க போனாக்க வெறும் பாக்கியமான லுக்ஸ்னால வந்து ஒண்ணு அழகா இருக்கவே முடியாது. அழகுங்கிறதே வந்து அந்த உயிர் அம்சத்தோட ஃபீச்சர் தான். உயிர் இல்லாத பொருளை வந்து எவ்வளவுதான் டெக்கரேட் பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் அது வந்து அழகா இருக்காது. ஆனா அந்த ஆங்கிள் பாக்குறவாளுக்கு தான் அது தெரிஞ்சுக்க முடியும். வெறும் பாக்கியமான அப்பியரன்ஸ்ல மாத்திரம் மயங்கி போற அந்த சர்ஃபேஸ்ல விழறவாளுக்கு வந்து அந்த அந்த உயிர் அம்சத்துக்கிட்ட கனெக்ஷனே துளி கூட இல்லாம ஜடத்துக்கிட்டே கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறவாளுக்கு தே மைட் நாட் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் இட். அது இருக்கட்டும். ஸோ அது வந்து அது பார்வைக்கு இந்திரியங்களுக்கு மனசுக்கு மட்டும் ஏதோ நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா விலகுரு நெஞ்சினை அதை வந்து நம்ம எட்டிப்பழத்தை எப்படி கன்சியூம் பண்ணப்படாதோ அந்த மாதிரி அந்த போகத்தை வந்து நம்ம எடுக்க கூடாது, அதை விளக்கணும் அப்படின்னு இந்த இது சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த செக்ஷன். நம்மளது தொடர்ந்து பார்ப்போம்.
திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.